அவருக்கு ஒரு தனிப்பாதை காண வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இது பாருங்கள், இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங் என்று சொல்வதெல்லாம் அபத்தமான வாதம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்குது. தமிழ்நாட்டில் தே ஆர் க்ளூலெஸ். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் அவங்க ஜெயிக்க முடியல. 2 பெரிய கட்சிகள் வீழ்த்தப்படுவது பிஜேபியால் தான் நடக்கும்னு நினைத்து கொண்டிருந்த பொழுது, அல்லது திமுகன்ற கட்சியை வீழ்த்துவது, கூட்டணியை வீழ்த்துவது பிஜேபியை உள்ளடக்கிய என்டிஏவால் தான் நடக்கும் என்று கருதி கொண்டிருந்த பொழுது 2 பேரையும் புதியதாக வந்த ஒருவர் வீழ்த்துகிறார். அப்போ இது புரிந்து கொள்ள முடியாத அரசியலுக்காகத்தான் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த 3ஆவதாக வரக்கூடியவரும் பிஜேபி அஜெண்டாவை எடுத்துகிட்டு வரல. அவரும் அதே பெரியாரை சொல்கிறாரு, அதே சமூக நீதியை சொல்கிறாரு. அந்த பெயர்களை சொல்லித்தான் அவராலையும் வர முடிகிறது. அப்போ ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது போல் யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுன்றது தான் உண்மை. அப்போ இந்தியா முழுவதும் நாம் பயன்படுத்திய ஸ்ட்ராட்டஜிஸ் எதையுமே இனிமேல் இங்கே பயன்படுத்த முடியாது. அது விழலுக்கு இறைத்த நீர், காணல் நீர். அந்த வெற்றியை நோக்கி பயணிப்பது. கேமை மாற்று, கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராட்டஜியை மாற்று, விளையாட்டையை மாற்றுன்ற முடிவுக்கு தான் அமித்ஷா மோடி வந்திருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய லாபம் வராதுன்னு அவங்களுக்கும் தெரியும். பட் ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாமே, நம்ம பையன் ஒருத்தன் விளையாட பார்க்குறான், விளையாட்டு போட்டுமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி தான்.